ஒரு கிராமத்தில் ராஜன்ற ஒரு சிறுவன் வாழ்ந்துட்டு வரான். அவனோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாலும் படிப்பில் அந்த பையனை ரொம்ப கெட்டிக்கார பையன். அவங்க கிளாஸ்லேயே நல்லா படிக்கிற பையன் அவன் தான். ஆனால் குடும்ப கஷ்டத்துக்காக அவனால் முடிஞ்ச வேலையெல்லாம் அவங்க குடும்பத்துக்காக செய்வான். படிப்பு நேரம் போக மற்ற நேரத்தில் குடும்பத்துக்காக வெளியில் வேலையெல்லாம் செஞ்சு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துட்ருந்தான். ஒரு நாள் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் வருது. இதை பார்த்த அந்த பையன், சரி நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்ம அப்பா அம்மாவை பார்க்கணும், அதனால் அவங்களுக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்கணும், நம்மளால் ஸ்கூலுக்கு போக முடியுமான்னு தெரியலன்னு அவன் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட போராடிக்கிட்டு இருக்கான். சின்ன பையனாக இருந்தாலும் இவ்வளோ கருத்தாக யோசிக்கிறான்னு டீச்சர்ஸ்க்கெல்லாம் அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவங்க கிளாஸில் ஒரு டீச்சர் அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா ரொம்ப சோகமாக இருக்க, என்னாச்சு? நல்லதானே படிச்சிருக்க, நல்லதானே மார்க் வாங்குற, அப்புறம் ஏன் இவ்வளோ கவலைப்படுறான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ராஜன் சொல்கிறான், இல்லை டீச்சர், இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் ஸ்கூலுக்கு தொடர்ந்து வர முடியுமான்னு தெரியல, என்னோடய பெற்றவங்கள நான் தான் பார்த்துக்கிறணும், அதனால் நான் ஸ்கூலை இப்படியே நிப்பாட்டிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இல்லைப்பா அப்படி யோசிக்காத, இப்போ இருக்கிற கஷ்டம் நீ வேலைக்கு போனால் கூட உன் காலத்துக்கும் இந்த கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு நீ படிப்பு நேரம் போக மீதி நேரத்தில் பெற்றவங்களுக்கு உதவியாக இரு. அதோடு நீ படித்தனா கண்டிப்பாக நீ ஒரு டிகிரி முடித்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையோடு நீ உன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கஷ்டத்தை விட ஒரு படி நீ உயர்ந்து நிற்கலாம். இந்த கஷ்டம் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு செய்கிற அளவுக்கு நீ ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிடுவ. அதனால் வேலைக்கு போகணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு படிப்பு முக்கியம்னு நீ நினை. அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வந்துருச்சுன்னா நீ படிச்சுக்கிட்டே உன் பெற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே கண்டிப்பாக உன்னால் முன்னேற முடியும்னு சொல்கிறாங்க. இது கேட்ட அந்த பையனுக்கும் அவங்க டீச்சர் சொன்னது, சரி நம்ம டீச்சர் இவ்வளோ தூரம் நமக்கு சொல்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக அவங்க பேச்சு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுக்கப்புறம் அவன் ரொம்ப தன்னம்பிக்கையோடு அவன் படிப்பில் ரொம்ப கவனமாக படிக்கிறான். அவன் படிக்கிற நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவன் குடும்பத்துக்கும் செய்கிறான். ஸ்கூலில் மட்டும் இல்லை, காலேஜ்லேயும் ரொம்ப சிறந்த மாணவனாக பேரும் வாங்குகிறான், நல்ல மார்க்கும் வாங்கி நல்ல வேலையிலையும் போய் உட்கார்றான். அவனோட பாடம் படிப்பில் மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கையிலையும் கடினமான சூழ்நிலையில் கூட எப்படி சமாளிக்கணுன்றதையும் கற்றுக்கிட்டான். அதனால் பல ஆண்டுகள் கழித்து அவன் எப்படி ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனத்தில் மேனேஜராக வேலை பார்க்குறான். அப்போது ஒரு நாள் அந்த டீச்சரை பார்த்து அந்த பையன் பேச போகிறான். டீச்சர்கிட்ட அவனோட நன்றியே சொல்கிறான். நீங்கள் சொன்னதை கேட்டதுனால கண்டிப்பாக இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கும் செய்யணும்னு நான் ஒரு தலை சிறந்த இடத்துல நிற்கிறேன், அதனால் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட அவங்களோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிறான் ராஜன். தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதுக்கான உழைப்பையும் நம்ம போட்டோம்னா நம்மளோட வெற்றி எல்லா தடையையும் தாண்டி நம்ம கைக்கிட்ட சேரும். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன ஒரு கருத்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து உழைப்பையும் கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். கடினமான சூழ்நிலையில் கூட நம்ம சமாளித்து நம்மளோட முயற்சியை கைவிடாமல் நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கான வெற்றி நம்ம கையை விட்டு போகாது. இது போல் கதைகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.